வணக்கம் தோழர்களே. பிரம்மாவை சிறையில் அடைத்த முருகப்பெருமானின் கதையை காணலாம் பாருங்கள். கைலாய மலையில் சிவபெருமானை வணங்கும் பொருட்டு பிரம்மதேவன் ஒரு நாள் வந்தார். அவருடன் இந்திராதி தேவர்களும் கிண்ணர்களும் எம்புருடர் சித்தர் வித்யாதரர் என்று ஏகப்பட்ட பேர் வந்திருந்தனர். அவர்கள் யாவரும் சிவபெருமானை வணங்கி அவர் ஆசி பெற்று திரும்புகையில் மலையில் வடக்கு பகுதியில் நவரத்தின சிம்மாசனத்தில் ஏகஜோதியாக வீற்றிருந்த முருகப் பெருமானை அணுகி அவரையும் உள் அன்புடன் வழிபட்டு நின்றனர். ஆனால் இவர்களின் பிரம்மன் மட்டும் முருகனை இவன் சிறிய பிள்ளைதானே, இவனை ஏன் வணங்க வேண்டும் என்று அகந்தையுடன் வணங்காமல் தாண்டி சென்றார். அதை கண்ட முருகப் பெருமான் பிரம்மனுக்கு தானும் சிவனும் ஒன்றேதான், வேறு வேறு அல்ல என்பதை உணர்த்த விரும்பி பிரம்மதேவனை அழைத்தார்.